இந்த சேனலில் வர வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சிஎன்சி தமிழ் டிப்ஸோட சேனல். இது வீடியோ நம்பர் 6. பிஃபோர் பார்த்தீங்கன்னா 5 வீடியோ போட்டிருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, இதில் வர வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு தான் போடுறோம். ஓகே, நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா நாலேஜை கெயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓவர்வியூ ஆஃப் சிஎன்சி செட்டப். இப்போ பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் இருக்கும், ட்ராயிங் இருக்கும். மிஷினோட ட்ராயிங் நம்மக்கிட்ட வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயிங்கோட அப்சல்யூட் டைமென்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினிங் பிளான், எப்படி எஃபிஷியண்ட்டாக மிஷின் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னா நம்ம ஒரு 4 டூலை வச்சு பண்ணலாம், 8 டூலை வச்சும் பண்ணலாம். ஸோ நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகே, அப்புறம் செக்கோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜா சாஃப்டாக இருக்கணுமா, ஹார்டண்டாக இருக்கணுமா. அப்புறம் கிளாம்பிங் எந்த இடத்துல நம்ம பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிக் எதாவது தேவைப்படுதா, ஸ்பெஷல் செக்ஸ் எதாவது வேணுமா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டூலிங் செலெக்ஷன், என்ன கைண்ட் ஆஃப் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் கட்டிங் டூல்ஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிங் கண்டிஷன், ஸ்பிண்டில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், ஃபீடு எவ்வளோ இருக்கணும், டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ இருக்கணும், கூலண்ட் வேணுமா வேணாமா, இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா G50 டூலிங் டயக்ராம், ஒரு டூலுக்கும் நம்ம எது G50 எடுக்கணும், ஆஃப்செட் எவ்வளோ, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஷீட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நம்ம மிஷினில் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணணும். உடனே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளாக்கில் தான் ரன் பண்ணணும். இந்த மோடு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். சிங்கிள் பிளாக்னால் ஒரு பிளாக் தான் ரன் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம இனிஷியல் செட்டிங்கில் நம்ம இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் வேல்யூலாம் கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆஃப்செட் வேல்யூலாம் கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணி தான் ட்ரை அவுட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினிங் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் ஒர்க் பீஸை மெஷர் பண்ணி ஏதாவது காம்பன்சேஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அப்சல்யூட் ஆர் இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராமிங். நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஜி கோட்ஸ்லாம். G90 யூஸ் பண்ணோம்னா அப்சல்யூட் கமாண்ட் யூஸ் பண்ணோம், அதாவது XZ டைரெக்டாக யூஸ் பண்ணோம். இது G91 வேணும்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேம் ப்ரோக்ராமில் X அப்சல்யூட், W இன்க்ரிமெண்டல். ஓகே, இது இசட்டுக்கு அது மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை நான் இன்க்ரிமெண்ட்லேயே எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் மூவ் ஆகணும், 0.2 0.5 தான் மூவ் ஆகணும்னா செப்பரேட்டாக நீங்கள் UWலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா G94 ஃபீட் ரேட் பர் மினிட். இப்போ G90 F100 அப்படின்னா 100 mm/min ஃபீடு. அதே G94 G20 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், இன்ச்சஸோட இன்புட்டு. ஸோ F10 அப்படின்னு 10 inches/minute. ஓகேங்களா. இதோட கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா G95. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா G95 ஃபீட் ரேட் பர் ரெவல்யூஷன். இதில் பார்த்திங்கன்னா G95 F.2 அப்படின்னா 0.2 mm/revolution. இதே G95 G20னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இன்ச்சஸ் இன்புட்டு. ஸோ F 0.01 inches/revolution. ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ஒரு சில M கமாண்ட்லாம் கொடுத்துருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா M00னா ப்ரோக்ராம் ஸ்டாப், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். M01 இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 டூல்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு டூல் முடிஞ்சோடனே எதோ நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கணும் இல்லை செக் பண்ணோன்னா இந்த M01 பட்டன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா இது ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். செக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் M02. அடுத்து பார்த்திங்கன்னா M03 கிளாக் வைஸில் ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். M04 ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். M05 ஸ்பிண்டில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் ப்ரோக்ராம்லாம் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுட்டே வந்தோம்னா ஓவராலாக பார்க்குறப்ப நிறைய கமாண்ட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொசிஷன் 1 2 3 4 6 வரைக்கும் இருக்குது. எக்ஸோட பொசிஷன் எவ்வளோ, இசட்டோட பொசிஷன் எவ்வளோ, இதான் ட்ராயிங்.
இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 0 பொசிஷன், இது பார்த்திங்கன்னா 1வது பொசிஷன், இது 2 3 4 5 6. இந்த ப்ரோக்ராம் தான் சிம்பிளாக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இது மாதிரி நம்ம பார்க்குறப்ப நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ பெரிய ப்ரோக்ராம் கூட நம்மளால் எழுத முடியும், ரைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 0x20z2 இது வந்து சேஃபாக வந்து கட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற பாயிண்ட். எக்ஸாம்பிள் வந்து நேராக போய் நம்ம ஜாபில் டச் பண்ண முடியாது, அதனால் ஒரு 2 mm பிஃபோராக நிறுத்திக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 01z-10 z-10 ஃபீடு 0.25. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா z-10க்கு அப்படியே மூவ் ஆகுது, பாயிண்ட் நம்பர் 2 இது. அடுத்து பார்த்திங்கன்னா x40னா இங்கேருந்து அப்படியே x40க்கு மூவ் ஆகுது, பாயிண்ட் நம்பர் 3. அதுக்கப்புறம் z-20 பாயிண்ட் நம்பர் 4, x60 பாயிண்ட் நம்பர் 5, z-30 பாயிண்ட் நம்பர் 6. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 கமாண்ட் இருக்குது, அதாவது ரேப்பிட் கமாண்ட் இருந்தது. N10ல் பார்த்தீங்கன்னா 01ல் மாற்றுறோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது கட் எடுக்குது ஃபுல்லாக. 0 ரேப்பிடில் இருந்தது, இங்கே வந்து ரேப்பிடில் வந்து நிற்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொரண்டோ ஹோம் பொசிஷன் இங்கே இருக்கும், ரேப்பிடில் வந்து நீங்கள் இங்கே நிற்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் எடுக்குது, ஃபுல்லாக G1 கமாண்டில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள், வர வீடியோஸ்லாம் பாருங்கள். ரெகுலராக பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்ன் ஆகும். நிறைய கொஞ்சம் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு சில ப்ரோக்ராம் பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.